பண்டைய பாலஸ்தீனத்தின் தொடக்க வரலாறு. பாலஸ்தீனம் என்று நாம் இன்றும் அழைக்கும் நிலப்பரப்பு மத்திய கிழக்கு பகுதியின் உள்ளங்கையைப் போல அமைந்த ஒரு நுணுக்கமான இடம். இதன் வரலாறு கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே தொடங்குகிறது. இந்த நிலம் முதலில் கானான் தேசம் என்று அழைக்கப்பட்டது. இங்கே வாழ்ந்த மக்கள் கானானியர்கள் என்றும் இவர்கள் விவசாயம், வணிகம், கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகவே இருந்தனர். ஆனால் இந்த நிலம் எப்போதுமே அமைதியானதல்ல. காலப்போக்கில் பல பேரரசுகள் இங்கு வந்தும் சென்றும் இருக்கின்றனர். தெற்கிலிருந்து எகிப்தியர்களும் வடக்கிலிருந்து அசூரியர்களும் பின்னர் பாபிலோனியர்கள், இவர்கள் அனைவரும் இம்மண்ணை தங்களுடைய அதிகாரத்திற்கு கீழ் வைக்க முனைந்தனர். இதற்கிடையில் ஒரு முக்கியமான மாற்றம் நடந்தது. மோசே என்பவரால் வழிநடத்தப்பட்ட இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து பாலஸ்தீன பகுதியில் குடியேறினார்கள். அவர்கள் தலைமையில் டேவிட் என்ற அரசர் ஜெருசலம் நகரை தங்கள் தலைநகரமாக அறிவித்தார். பின்னர் அவரது மகன் சாலமோன் அங்கு பிரம்மாண்டமான கோயிலை கட்டினார். இது யூத மத வரலாற்றில் இருந்து ஒரு திருப்புமுனையாகவே இருந்தது. ஜெருசலம் இப்போது ஒரு மத நம்பிக்கையின் மையமாக மாறியது. யூதர்கள் அதை தங்கள் புனித நகரமாக கொண்டார்கள். ஆனால் இந்த நகரின் கதை இங்கேதான் முடியவில்லை. பீனிசியர்கள், கிரேக்கர்கள், பின்னர் ரோமர்கள், இவர்கள் அனைவரும் ஜெருசலம் மற்றும் பாலஸ்தீனை தங்கள் பேரரசின் கீழ் வைத்தனர். இந்த நிலத்தின் மத தோன்றல்கள், அரசியல் கட்டமைப்புகள், கலாச்சாரங்கள் அனைத்தும் காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே